என்னுடைய மருமகன் தருண், எங்களது இளையாங்குடி அருகாமல் உள்ள பூச்சியனந்த மண்ணின் மைந்தன் மருமகன் தருண் அவர்கள் ஒரு திறமையான ஒரு பயிற்சியை எடுத்து கொண்டிருக்கிறார். என்னன்னா, கலை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு வராது, அதிலையும் ஹார்மோனியத்தை பழகி கொண்டிருக்கிறார். இந்த புண்ணிய பூமியிலே இந்த சமய கருப்பனுடைய அருளோடு இந்த மேடையிலே உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வோடு இந்த செல்லப்பிள்ளை மருமகன் தருண் ஒரு பாடலை பாடுவார். கைதட்டுங்க. ஹலோ ஹலோ அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. ஏன்னா பூச்சியனந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்தாலும் எங்கிருந்து ஒரு மனிதனுக்கு கலை உருவாகுது என்றால்
தான் தாய் பிறந்த மண்ணிலிருந்து தான் வருவார். இந்த கலை இந்த தம்பிக்கு வர காரணம் இந்த நகரத்தாறு குறிச்சியினுடைய இந்த மண்ணு தான் தாய் பிறந்த சொந்த மண்ணு. வாழ்த்துக்களேன் தங்கங்களே. நான் அன்பாலயத்துக்கு நாடகம் பேசவங்க வரும்போது கேட்டாங்க, அப்போ பாட சொன்னேன். அப்போ இந்தளவுக்கு பாடலை. அப்போ பாருங்க, நம்ம ஒரு ஆளாக இருக்கும்போது எதுக்கு பாட, ஊருக்கார ஊராக ஒற்றுமையாக இருக்கும்போது உள்ளூரில் பேருவாங்க நினச்சான் பாரு. இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரியா சிங்கா. நான் கூட தாளமெல்லாம் விட்டு போக நினச்சேன். தாளமும் மாறவில்லை, சுதியும் மாறவில்லை. காரணம், பெற்ற தாயார் இருந்தாலும் அடுத்த ஒரு தாய் இவருடைய குருநாதர். ஐயா இருக்காங்களா? எனது அன்பு அண்ணன் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் மதனுடைய அடையாளம் மூத்தவர் சப்பானி முருகன் சார்பாகவும் தரக்கூடிய எங்கள் அண்ணன் லட்சுமணன் அண்ணன் சார்பாக எனது அன்பு மருமகன் தருண் அவர்களுக்கு ரூபாய் 501. இந்தாங்கப்போ. தீர்த்தான் அச்சங்குளம் முனியசாமி சார்பாக மருமகன் தருண் அவர்களுக்கு 501. நகரத்தாரக்குறிச்சி அண்ணன் செல்வம் சார்பாக 201. அப்போ இன்னும் ஒரு 2 பாட்டு பாடுங்க. ஏன்னா என்னையோட நீங்கள் நல்லா வசூல் பண்ணுறிய. ஆளுக்கு மட்டும் பகிர்ந்துக்கிடுவான். மாமா தோற்று போனனே வாழட்டேன். அவருக்கு தான் நாடகம். இவர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். குலைவுகுளம் ராமர் அண்ணன் சார்பாக 501. நகரத்தாக்குறிச்சி செல்வா சார்பாக சொல்லிட்டு இல்லை 201. இந்தாங்க போ. வேறு யாரும் விட்டு போச்சு ஒரு 500. செந்தில் முருகன் நகரத்தாரக்குறிச்சி ரூபாய் 501. இந்தாங்க போ. அடே ஆனந்த், ஒரு சிமெண்ட் சாக்கை உதறி கொண்டு வா. சரி விட்டு வராது. டாட்டாச்சி திருப்புங்கடா. பரம்பக்குடி எங்கள் அண்ணன் முருகேசன் சார்பாக ரூபாய் 501 மருமகனுக்கு. பூச்சியனந்த அமிர்தவள்ளி அக்கா சார்பாக மருமணவர்களுக்கு ரூபாய் 301. முத்துக்கருப்பாய் நகரத்தாரக்குறிச்சி ரூபாய் 501. அடுத்த முத்து விஜயபுரம் பால் செல்வன் சார்பாக 501. இதெல்லாம் நோட்டில் எழுதி வைங்க, நாளைக்கு விசேஷம் வச்சுக்கிட்டு கேட்குங்க. காளிதாஸ் நகரத்தாரக்குறிச்சி 501. இது இந்த விட்டு போன பேர் மறுபடியும் சொல்லிடுங்க. அப்போ கோச்சுக்கிறாம இன்னும் அள்ளிட்டு வாங்க. பொம்பளையெல்லாம் மூகுதி தோடெல்லாம் கலட்டுங்கத்தா. புதுப்பிச்சு கொண்டு வரேன் அவிராமத்தில். பூச்சியனந்த கிராமத்தார் சார்பாக தருண் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தினார்கள். ராமநாதபுரம் குணசேகர எங்கள் அண்ணன் சார்பாக 501. இருந்தாங்க. அப்போ ராமநாதபுரம் அனுமக்குடி பேர் பேரே அனுமக்குடி தானே. அப்படி ஒரு ஊர் இருக்கேங்க. நீ அமுதா ராமம் பூச்சியந்த 301. பூச்சியந்த அழகர் 501. பூச்சியந்த 18ஆம் படி கருப்பு. அந்த கேப்பில் எனக்கு 200 வந்துருச்சடா விதி. முத்து விஜயபுரம் சுப்பிரமணி 100 ரூபாயில வாங்காதியப்பா. என் புள்ள 500 அடிச்சுக்கிட்டு இருக்கு லாட்ரி இல்லை. முத்து விஜயபுரம் சீனா கறந்தமலை கறந்துட்டாலும் 501. அவன் தான் என் தம்பி கொடுத்துருக்கேன். எப்படி பொழந்து கிடக்கான் பாரு. இந்த டான்ஸ் பார்த்துட்டு பிள்ளை வைக்க. முத்து விஜயபுரம் ரித்தீஷ் பயலுகடா கொடூரமா 100 ரூபாடா. இன்னும் பாடுறீங்களா? போ ஒரு பாட்டு பாடுறீங்களா? இன்னும் 2 இருக்கா? 7 கூட பாடுங்க. இல்லை ஐயா, உங்கள் எல்லாத்துக்கும் என் தம்பிகள், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா தங்கச்சி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ வாய் பேசினாலும் இந்த மைக்கில் 2 வார்த்தை பேசுறது அவ்வளோ எளிதில்லை தெரியுமா? ஆனால் நம்ம ஊர் பிள்ளை மருமை இந்த தருண் மேடையில் மைக்கில் பாடும்போது எந்த ஒரு பதட்டமும் இல்லை. காரணம் என்ன? உங்கள்கிட்ட வசூல் வரணும்னு தெரியும். சும்மா சொல்கிறேன், காசு பெரிதல் இல்லை. வாங்குகிற பேரும் நல்லவன்ற பேர் எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். காசு ஒரு மயிரே கிடையாது. என்னையை பொறுத்தளவு நான் கோடிக்கணக்கில் இழந்தவன். அப்போ இன்னொரு பாட்டு பாடுங்க. அப்போ எக்க வைங்கப்போ. குறைன்னு ஏக்குதாடா. அப்போ ஐயோ நான் என்னத்த சொல்ல.
அம்மா வராங்களா? பார்த்தா வேறு கரெக்டாக பேக்கோட வந்திருக்காங்க. வேறு விவரமாக தாப்பா இருப்பாங்க. நம்ம தான் கேவல போல பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டனர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. என்னது அரியாண்டிபுரம் கவிதா சார்பாக இந்தாங்க போ. ஏத்தா எங்கனே நெல்லுத்தா அந்த அண்டாவை புளியை வச்சு கழுவி கொண்டு வா. தம்பி என்னப்பா என்னாச்சு? முடி வெட்டணுமா? உள்ளே வர சொல்லு. நிறையா கொடுத்துருக்காரா? இம்புடு தோகை கொடுத்தோம்னா நான் அதெல்லாம் எழுதி வைக்கணும். எல்லாத்தையும் கவனமாக எழுதி வச்சிரு. பாட விடுறேன். அப்போ வாங்க போ. என்ன பாட்டு பாடுறீங்க அடுத்து? இசை நான் இளையராஜா. ரெடி தம்பி? ட்ரம் சிவமணி தம்பி லாங்கு. ஓகே ரெடி. என்ன பாட்டு? இரு அது நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். சரியான பாட்டுன்னா 3 அடி இருக்குமா? அது பாடுறது எல்லாரும் பாட முடியாது. அந்த பாட்டை இவர் தேர்வு செய்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக 100க்கு 100 சாம்சன் மாதிரி 2 அடிப்பார் என்று அர்த்தம். கை தட்டலாம். ஏன் மூஞ்சியை கூட பார்த்துருப்பாங்க தாடி கீடின்ட்டு. பாட்டாளி புத்தி சொன்னார், பாட்டாளி பத்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுகள் பல விதம்தான். பரிச்சல் இருக்க வண்டியில போடு பாடா அழகு. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உன்னை பிறப்பதில்லை.
குமார் சார்பாக 501. சைடில் ஒருத்தர் தொங்கிட்டு இருந்தாங்க தம்பி, எங்க பெரிய தொகை, அதெல்லாம் விடக்கூடாது. ஆப்பு எழுதிட்டு ஆப்பு, இன்றைக்கு நாடகமே உனக்கு காது ஊத்து தானே போதும். செந்தில் முருகன் ரூபாய் 501, பார்த்தி முனியசாமி ரூபாய் 108, ஆம்புலன்ஸ் டிரைவர் 501. வாழ்த்துக்கள் தம்பி. இன்னும் கொடுக்குறவெல்லாம் கொடுங்க, விட்டு போயிடாம. ஆனால் உண்மையிலேயே இவர் பாடும்போது இங்கிட்டலாம் வந்து ஆளுக்கு கொடுத்தீங்க, அவ்வளோ வறுமையில் நீங்கள் இருந்து உழைத்தாலும் இங்கே நின்று இந்த சிறுவனுக்காக ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள்லாம் அந்த காசை கொடுத்தது பெரிய விஷயம் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. இவெல்லாம் எதுக்கிட்டே இருக்கேன்னு. அந்த அந்த டவுசரும் 3 ஏரியல் 4 சர்ப்ரைஸ் இருந்தால் அது மூத்த குட்டி இளைய குட்டி அண்ணன் தம்பின்னு தெரியுது. ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க வர. அவ்வளோதானப்பு. கைதட்டுங்க, ஒரு கைதட்டு கொடுங்க, வாலியம் வைங்க. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். என் நகரத்திலும் பொன்னராளக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் நகரத்தார்குறிச்சி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற சமயக்கரப்புண சாமி மாசி களரி உற்சவத்தை முன்னிட்டும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டும் 3ஆம் ஆண்டு அன்னதானமும் இந்நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் நாகவள்ளி முனியன், மூனா பால்சாமி ஆசிரியர், மூனா விஜயராஜ், ரஞ்சிதா, தமிழ்நாடு காவல்துறை, முத்துலட்சுமி, பாபு, நாகஜோதி, ஆறுமுகம் மற்றும் சின்னாண்டி குடும்பத்தார்கள், முத்து விஜயபுரம் இவர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இதற்கு தலைமை கிளியூர் கே சுப்பிரமணியன் தலைமை ஆசிரியர் ஓய்வு, அவர் தலைமையிலும் அபிராமம் மதிப்புக்குரிய காவல்துறை சாய்பு ஆய்வாளர்கள் மற்றும் நகரத்தார்குறிச்சி குரூப் கிராம நிர்வாக அலுவலர்கள் இவர்கள் முன்னிலும் நகரத்தார்குறிச்சி கிராம பொதுமக்கள் அன்போடு ஆசியோடு வெளியூர்ந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அவருடைய பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது எம் குமரவேல் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாற்றுக்கொண்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி கே சோதி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாசத்துக்குரிய அருமை உள்ளம் பாலமுருகன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது மக்களை குரல் வசம் மூலம் இழுக்கக்கூடிய ஆறுமுனி சக்கரவர்த்தி நாடக உலகத்திலே குறைவு. எல்லாரும் வந்து பாடுவாங்க, எல்லாரும் பாட்டுக்காராக முடியாது. ஆனால் மக்கள் மத்தியிலே ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் வளம் ஒன்றை உண்டுனே. வாழ்த்துக்கள், தொடர்ந்து அடித்து கிளப்பு. எனது அன்பு அண்ணன் நமது பாத்தினூர் அருகாமுள்ள வலிமறிச்சான் மண்ணின் மைந்தன் அன்பு முத்துச்சாமி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல் அடிப்பு தங்காம். எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை, கையெடுத்து கும்பிட்டு நான் உன்கிட்டத்தான் வேண்டிக்கிறேன், மெல்ல உயிர் பொழைச்சு வா அம்மா, ஏன் அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறுதம்மா, செல்லம்மா செல்லம்மா வாமா. என்ன பெத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே, சின்ன மகன் வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா, செல்ல மகன் வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா, நெஞ்சு வடவடக்க ரத்தம் துடி துடிக்க, சின்ன மகன் வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா,
ஆளாக்க என்ன நம்ம கஷ்டப்பட்டேன் கத்த கடன் தீர்ந்ததுன்னா இப்படி நீ படுத்துக்கிட்ட என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே சின்ன மகன் வந்து இருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா செல்ல மகன் வந்து இருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா கண்ணு போட்ட பசுமாடு தாங்கன்ன பாராம என வளர்த்தா தானே எங்கேன்னு தேடுதம்மா கண்ணு ஓட்ட பசுமாடு தாங்கன்ன பாராம என வளர்த்தா தானே எங்கேன்னு தேடுதம்மா ஊரில் உள்ள தெருநாயும் சோறு நீ போடுவேன்னு நம்ம வீட்டு வாசலிலே வாலாட்டி நிக்கிதம்மா நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா தீயா எரியுதம்மா வெந்து வெந்து கருகுதம்மா களத்து வீட்டு ஓரத்திலே நீ வளர்த்த மாமரமும் காட்சி இப்ப தொங்குதம்மா நீ பறிக்க எங்குதம்மா என்ன பெத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே சின்ன மகன் வந்து இருக்கேன் கண் மூழிச்சு பாரம்மா செல்ல மகன் வந்து இருக்கேன் கண் மூழிச்சு பாரம்மா நெஞ்சு படபடக்க ரத்தம் துடி துடிக்க சின்ன மகன் வந்து இருக்கேன் வாய் திறந்து பேசம்மா செல்ல மகன் வந்து இருக்கேன் வாய் திறந்து பேசம்மா சின்ன மகன் வந்து இருக்கேன் வாய் திறந்து பேசம்மா பாசத்துக்குரிய இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய அன்பு தாயார் நாகஜோதி நாகவள்ளி அவர்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் இந்நாடகத்தை வழங்கக்கூடிய நாகவள்ளி முனியன் அம்மா நாகவள்ளி அவர்களுக்கு எங்களுடைய எம்கேஆர் அன்பாலயம் சார்பாகவும் நாடக குடும்பத்தின் சார்பாக இந்த சந்தன மாலையை அணிவிக்கிறோம். நாகவள்ளி அவர்களுக்கு இந்த சந்தன மாலையை அணிவித்து ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. அப்படியே வீட்டுக்கு பார்த்தாய் அங்கேயே உட்கார்ந்தா வரேன் வாலிமோ இங்கே மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோட்டைக்கடி குமரன் என் அன்பு தம்பி இங்கே அமர்ந்திருக்கின்ற மருது அவர்கள் சாதாரண ஒரு ஆசிரியர் பெருந்தகையிட்ட பாடம் பயிலவில்லை. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்திகளை உருவாக்கின பெருமை அவருக்குத்தான் உண்டு. அவருடைய மாணவர்கள் யாருமே சோட போனதில்லை. என் அன்பு தம்பி காரியாவட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். மருது
சூப்பர் சிங்கம். அடிச்சடியில் மாடுகள்லாம் அத்துரும். பொன்னகரை பஞ்சாவரணம் 501, சங்கர் குமார் காளீஸ்வரி 1001, சரவணகுமார் புவனேஷ் 1001, சீதாலட்சுமி 501, செந்தில் முருகன் 501, பார்த்தி முனியசாமி 108 ஆம்புலன்ஸ் 501. தருண் அவர்களுக்கு நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. காணா ஆளை காணா. அடுத்த பாட்டு பிராட்டிஸா எங்கே போயிட்டாரு? அங்கே இருக்காரா? போ வாங்க போ. பலவாத்திய மன்னன். எப்பா அடிக்கிறதுக்குள்ளே டீ சாப்பிடுவேன். பெரிய கீர்த்தி சுரேஷ் மையன் குடிக்கக்கூடாது, வாயோடு சேர்த்து அடிச்சு போடுவேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். உண்மையிலேயே இவ்வளோ பெரிய தொழிலையும் இன்னும் சாதித்து கொண்டிருக்கிறாள் எங்கள் அண்ணன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் அண்ணே. நகைச்சுவைக்காக நம்ம பேசுவோம், ஆனால் எங்கள் அண்ணனுடைய ஒவ்வொரு அடியும் இளைஞர்கள் நடனமாடக்கூடிய மணித்துளி மணித்துளி மணில் சங்கமம் அண்ணன் ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ராமசாமி என்ன வாழ்த்துக்களை ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. இந்த வயதில் பிள்ளையே ஓய்வை கொடுத்து தாய் தகப்பனை காப்பாற்றணும். ஆனால் இந்த வயதிலையும் பிள்ளைகளுக்காக ஓடக்கூடிய ஒவ்வொரு தகப்பனுக்குத்தான் தெரியும் அந்த வழி. வாழ்த்துக்கள் தகப்பா. நல்லா இரு. அடித்த அடி உரம் தீச்சட்டி அடி தானே. தாயமங்கலம் உனக்கு அடுத்த வருஷம் கான்ட்ராக்ட். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்கிறது அப்படியே செய்வியா? அந்த வாகனத்தை ஆச்சு விடு. செய்வியா? 1 லட்ச ரூபா உனக்கு சம்பளம். கிணத்துல விழுகணும். கிணத்துல விழுகிறவனுக்கு தூக்கி வச்சு அடிக்கணும். 1 லட்ச ரூபா. ஆனால் பாடியை நாளைக்கு எரிக்கணும். அடி 1 லட்ச ரூபா உனக்கு சம்பளம். ஒரு ஆப்பு கணேஷ் போயில ஓவன் காசுல வாங்கிக்கிறோம். நீக்கிறோமா? அந்த வாகனத்தை ஆச்சு விடு, இல்லைன்னா அவனை போச்சு. அடி சித்தப்பு. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே வெளியே இருக்கும்போது செந்தட்டி கவட்டில் வட்டுருச்சோ. 65 ரூபா சம்பளம். இதெல்லாம் எடுக்கலாம் கண்டாலிமே. எதுக்குத்தான் வர்றான் பார்த்தா 60 என்னப்பா இந்த பாண்டி பையன் யாரா? தூத்துக்குடி ராமா. அப்பா 65 ரூபா சம்பளம் சித்தப்பு. 65,000 கோட்ரு அதில் தான். உன் பேண்ட்டு அதில் தான். 65 ரூபாய்க்கு அடி. நிறுத்து முண்டை செத்தவன் எந்திரிச்ச போகிறேன். கொல்ல சொன்னா எலி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அனாதை ஐயா அந்த வாகனத்தை கருத்து பிராமியாவே சித்தப்பா. அனாதை சித்தப்பா. சித்தப்பு ஐயோ சூப்பர் சித்தப்பு. நல்லா இருக்குன்னு நீ அபிராமன் தாண்டதை நான் பார்க்குறேன்டா. அப்பா ஆமாப்பா இறக்கப்பட்டு அடித்து சுடுகாடு வரைக்கும் போவேண்ணா. அது வீட்டை தாண்டியாவது விட்டு வந்துருப்பான். ஏலே இந்த பாடி எடுக்கிறத நான் அடிக்கவே இல்லை. இவரை பிடிச்சி சூம்பு. இவர்கிட்ட கேட்க சூப்பர் சூப்பர். ஆழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? காசு இருந்தாத்தே எவனையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்று நான் வண்டிக்கு பின்னாடி வச்சுருந்துருக்கேன்னா டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்கார வச்சது தப்பாக போச்சு. சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்து கொண்டு இருக்கிறான் என்னுடைய தம்பி. தம்பி வாங்க போ. இந்த பருத்தி பாலுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவனும் செகட்டு முட்டை மாதிரி நீனு வர்ற. வாலி வைப்பா பாப்பா. என் அன்பு தம்பி துவரங்குறிச்சியை சேர்ந்த சதீஷ் அவர்கள்
சதீஷ் சீன் தாளம். ஏலே நொப்பம் என்னண்ணே உன்னை மைக்க சரி பண்ண கூப்பிடல, ஆ. தாளங்கடா டோர் போடு. எதுல நீ சொல்லிக் கொடுக்க கூடாது, அப்புறம் உள்ள போய் வேணா அறையுவேன். அப்புறம் பாட்டுக்கு போடுறா. ஏன் பாட்டுக்கு தம்பி இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ப்ரோ, கோவப்படாதீங்க. உரிச்சு போடுவேன், கரெக்டாக பாடணும், ஓகே கரெக்டாக போடணும். இப்போ தருண் பாடினால மருமே ஆமா அந்த மாதிரி என்ன பாட்டு பண்ணார்? முத பாட்டு நான் பாடுறேன், கரெக்டாக போடு. நீ பாடுன அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்ல மயிருமைனை எங்களுக்கு பாட தெரியாதோ? உன்னை தாளம் போட சொன்னா ஒரு பெரிய லிரிக்ஸ் இளையராசா. கரெக்டாக பாடு. நீ போடு, நீ பாடுன. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான், அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான், இறைவன் ஆளுகிறான். சூப்பரா இருக்குல தம்பி. குனிய வச்சு பேக் ஷாட் கொண்டு வருவேன், அப்புறம் அவங்கள ஏறி விட்டுருவேன், தாலி நீக்குறாடி அடிச்சு கொண்டு வருவாங்க. உடனே ஃபுல்லா சொல்லாதானே. பேக் ஷாட் பயலுக கொடூரமா இந்தா பிறந்துட்டேன் அதுக்குள்ள. இவன் இல்லையா? கரெக்டாக போடுறா. நீ பாடுன கரெக்டா போட்டுறேன். குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே. ஏலை அறிவு கட்ட மயிருமேனே தாளம் போடுறா. அப்ப சொல்லுங்க, சொன்னது எனக்கு ஆர்வம் தூண்டும்ல. தம்பி கிண்ணா 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 கரைச்சிக்கிச்சா கஜிக்கு ஜக ஏலே நொப்பம் இதுல போடுறா. எதுல இந்த இருக்குல்ல நே, இங்க வானே. என்னை குருவாயூரப்பா அப்படி போறேன். கிண்ணு போடுறேன் பாருங்க. ஏர் முடிக்கே கைகள் இடை முடிக்க நீர் வயல் போல் அங்கே நிலவு இருக்க. போடு போட்டு போட்டு போடு. கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல மேலையா? ஏர் முடிக்க அப்படியே நீ பண்ண இடை முடிக்க. ஆவல எனக்கு லூசு குடிச்சதா. போடா போடா. ஏலே உண்மையில லூசை கூட்டு வண்டியலானா? ஆனா நல்ல ஒரு நகைச்சுவை திறன் உண்டு. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்க. சாமி அழைக்க போறேன். பொம்பளைய பேச அப்ப அழைச்சானே, இப்ப என்ன அவனுக்கு?